வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜூன் 11 முதல் 13ஆம் தேதி வரை ஜெர்மனிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம். அவருக்கு வரி கொள்கை அவகாசம் முடிவதற்கு முன் இலங்கை உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன. நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் தொழில் சட்டத்தினை மாற்றியமைப்பது தொடர்பாக ஆராய்வதற்கு 17 பேர் கொண்ட குழுவை நியமிப்பதற்கு தீர்மானம். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும். உதய கமன்பில்ல சுட்டிக்காட்டு. ஜெர்மன் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜூன் 11 முதல் 13ஆம் தேதி வரை ஜெர்மனுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் செய்ய உள்ளார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மன் ஜனாதிபதி, மத்திய அரசின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிற பிரமுகர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இந்த கலந்துரையாடல்கள் வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெர்மன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையால் ஏற்பாடு செய்யப்படும் வணிக மன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையேற்க உள்ளார். இது இலங்கையின் பொருளாதார மாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை பலப்படுத்தும் தளமாக அமையும். இவ்வாறே சுற்றுலா மற்றும் பயண தொழில்துறை சங்கங்களுடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிற மூத்த அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாக அமைப்புகளை உருவாக்கும் விதத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெலோ உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு செயல்படுகின்றதோ அதே மாதிரியான நடைமுறையை வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி பின்பற்றும் என்று அதன் தலைவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் இல்லத்தில் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி ஆகியோர் CVK சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனுடன் கலந்து கொண்ட சந்திப்பில் இந்த விடயங்கள் உரையாடப்பட்டதாக அறிய வருகிறது. வன்னி மாவட்டத்தில் உள்ள வவுனியா மாநகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளில் டெலோவிற்கு ஆதரவளித்து நிர்வாக அமைக்க கோரியுள்ளனர். இதற்கு பதிலாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு செயல்படுகின்றதோ அதே கொள்கை முறையில் தமிழரசு வன்னியில் செயல்படும் என்று இரு தலைவர்களும் உறுதியளித்துள்ளனர். மேலும் அந்தந்த சபைகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்ற முன்பே வெளியிடப்பட்ட கொள்கையினை டெலோ மற்றும் அதன் கூட்டணி பின்பற்றினால் தமிழரசு கட்சியும் அதனை தவறாது பின்பற்றும் என்று தெரிவித்தனர். ஆனால் யாழ்ப்பாணத்தில் அந்த முறைக்கு மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடந்து கொண்டால் அதே போன்று வன்னியிலும் தமிழரசு கட்சி வேறுபட்ட அணுகுமுறையை பின்பற்றும் என்று இரு தலைவர்களும் டெலோவின் பிரதிநிதிகளிடம் தெளிவாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய வரி கொள்கையை முன்னிட்டு வழங்கப்பட்ட 3 மாத அவகாசம் வரும் 8ஆம் தேதி முடிவடைகின்றது. இதற்கு முன்னதாகவே இலங்கை அதன் வரி மற்றும் சந்தை கொள்கைகளை தளர்த்தி உறுதியான அடித்தளத்தினை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக பொருளாதார நிபுணரும் பேராசிரியருமான ஸ்ரீமல் அபேவர்தன தெரிவித்துள்ளார். விவசாய உபகரணங்கள், உப்பு மற்றும் முட்டைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதேபோல் சுதந்திரமான வர்த்தகத்திற்கு இடையூறான சந்தை தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகளுக்கு ஏற்ப எல்லா நாடுகளுக்கும் சமமான சந்தை மற்றும் வரி கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் இலங்கை அரசு இதுவரை நீடித்த மற்றும் நிலையான பொருளாதார கொள்கையை உருவாக்குவதில் தோல்வியடைந்துள்ளதாகவும் அதன் விளைவாக பொருளாதார நெருக்கடிகள் மோசமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இப்போது அல்லது எதிர்காலத்தில் ஒன்றாக செய்ய வேண்டிய தேவை மிஞ்சி வருகின்றது. இது தொடர்பான சமரசங்களை எட்ட இயலாமல் போனால் இலங்கையின் முக்கியமான ஆடை ஏற்றுமதி தொழில்துறை சர்வதேச சந்தையில் கடுமையான போட்டிகளுக்குள் வீழும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அதன் உலகளாவிய சந்தை பங்கையும் அந்த துறையில் இருக்கும் வெளிநாட்டு முதலீடுகளையும் இழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் பொருளாதார சீர்திருத்தங்கள் காலத்தில் மேற்கொள்ளப்படாததன் கடுமையான விளைவுகளை நாடு இப்போது சந்தித்து வருவதாகவும் பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்லவின் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரத்தை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. இது தொடர்பாக ஹெஹலிய ரம்புக்வெல்ல முன்னதாக CIDயில் முறைப்பாடு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் முன்னாள் அரசாங்கத்தில் உள்ள சில அமைச்சர்களும் ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு இணங்க விசாரணையின் ஒரு பகுதியாகவே ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக CIDயின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொழில் சட்டங்களை நடைமுறைக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைப்பதற்காக 17 பேர் கொண்ட விசேட குழுவை நியமிக்க அமைச்சரவைக்கு முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார்.
தொழில் அமைச்சில் இன்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், தொழிலாளர்களின் உரிமைகளை முடக்க எவ்வித நோக்கமும் இல்லை. கடந்த அரசாங்கங்களைப் போன்று எங்களது செயற்பாடுகள் இருக்காது. தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன என்றார். அவர் மேலும் கூறிய போது, சில எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் அரசாங்கம் தொழிலாளர் உரிமைகளை குறைக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்க முயற்சி செய்கிறது என்று கோரி வருகின்றார்கள். சில ஊடகங்களும் இதனை பெரிதுபடுத்தி தெரிவிக்கின்றன. உண்மையில் நடைமுறை சவால்கள் மற்றும் சர்வதேச தொழில் சட்ட வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு மாற்றங்களை மேற்கொள்வதே எங்கள் நோக்கம். இந்த புதிய குழுவில் தொழில் அமைச்சின் செயலாளர், தொழில் திணைக்கள ஆணையாளர் மற்றும் அமைச்சின் சட்ட ஆலோசகர் உள்ளிட்டவர்கள் இடம்பெற உள்ளனர். தொழிலாளர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தப்படாது, அதனை உறுதியுடன் பாதுகாப்பதற்கான சட்டமே உருவாக்கப்படும் என்றும் மஹிந்த ஜாசிங்க விளக்கினார். அதற்காக அமைச்சரவை முன்வைக்கப்பட்ட யோசனை தொடர்பான தவறான விளக்கங்களை எதிர்க்கட்சி அரசியல் நோக்கம் பரப்பும் முயற்சியில் ஈடுபடுகிறது என்றும் உண்மையினை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான பட்டியல் மற்றும் ஆதார ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகத்தின் பதில்கள் மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் உள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். சுங்க திணைக்களத்தில் இருந்து பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கூறுகையில், சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்களை கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும் என்பது அடிப்படை நடைமுறை. 2025 ஜனவரி 17 மற்றும் 18 ஆகிய நாட்களில் பரிசோதனையின்றி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன்களில் ஆயுதம் இருப்பதாக தனியாக கூறவில்லை. ஆனால் சுங்க தொழிற்சங்கத்தினை அதனை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எண்ணிக்கையில் முரண்பாடுகள் உள்ளது. சுங்கம் 270 கொள்கலன்கள் என்றும் தொழிற்சங்கம் 323 கொள்கலன்கள் என்றும் கூறுகின்றது. ஆனால் எனக்கு கிடைத்த பட்டியலில் 371 உள்ளது. இது ஒரு பெரிய முறைகேடு மற்றும் ஊழலை சுட்டிக்காட்டுகிறது. பரிசோதனை இல்லாமல் ஆயுதம் இல்லை என்று கூறுவோர் சோதனை பார்க்கும் பொறுப்பையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். அரசாங்கம் இதற்கான முறையான விளக்கத்தை வழங்க தவறினால் இவை அனைத்தும் மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்தார். வெசாக் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கைதி மன்னிப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியதாக குற்றம் சாட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். எக்ஸில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், தனது சொந்த கையால் செய்யப்பட்ட தவறுக்கு ஜனாதிபதியை, அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைச்சாலை துறையையோ குறை கூற முடியாது என்றும் அவர் கூறினார். ஒரு ஜனாதிபதி தனது கையொப்பம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது. அவர் என்ன கையெழுத்திட்டார் என்பது அவருக்கு புரியவில்லை என்றால் அது முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றது. குறிப்பாக நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட நிதி மோசடிக்காக தேடப்படும் ஒரு நபரை உள்ளடக்கியதாக கூறப்படும் ஜனாதிபதியின் வெசாக் மன்னிப்புகளை சுற்றியுள்ள பிரச்சினை, நீதி அமைச்சகம் இந்த பட்டியலை அங்கீகரித்திருந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் வேலை என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இருவரின் மௌனத்தையும் அவர் கண்டித்து கீழ்மட்ட அதிகாரிகள் மீது பழியினை மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். பணத்தை மிஞ்சுவது பலனளிக்காது. ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். மேலும் யாராவது ஒருவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கூறினார். தனது பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பு மாஃபியா என்று அழைக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தார் என்பதையும், அங்கு ஆவணங்கள் முறையான மதிப்பாய்வு இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதையும் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். இப்போது அவரது சொந்த கையெழுத்து தான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.